ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் மம்முட்டி நடித்து ரொம்ப எதிர்பார்ப்போடு வெளிவந்திருக்கிற பிரம்மயுகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பிளாக் மேஜிக், பேய், யட்சி, சாத்தான்னு ஹாரர் படத்துக்கு வேண்டிய அத்தனை விஷயமும் இதில் இருக்குது. அரசர்களை பார்த்து பாட்டு பாடி பொழப்பு நடத்துகிற தேவன் தான் அடிமையாகாமல் இருக்கிறதுக்காக தப்பிச்சு காட்டுக்குள்ளே போக அவன் தலைவிதியை மாற்ற போகிற ஒருத்தரை சந்திக்கிறான். அப்படி என்ன மாற போகிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். தேவனும் அவன் ஃப்ரெண்டும் காட்டில் வழி தெரியாமல் தொலைஞ்சு போகும்போது இருட்டி போது அங்கேயே சுள்ளிகளை வச்சு நெருப்பு உண்டாக்குறான். அப்போ ஏதோ சத்தம் வருதுன்னு பார்த்தா அங்கே ஒரு அழகான பொண்ணு வரா. ஏதோ தப்பா இருக்கேன்னு வான் பண்ணாலும் கேட்காம அவன் ஃப்ரெண்ட் அவ பின்னாடியே போக தேவனும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அப்படி ஓடும் போதே அவன் ஃப்ரெண்டோட அலறல் சத்தம் கேட்குது. தேவன் காலையில் எழுந்து பார்க்கும்போது ஒரு பெரிய அருவி பக்கத்தில் இருக்கிறான். அங்கே ஒரு ஒத்தடி பாதை தெரிய அது வழியா போனா அங்க நம்பூதிரி கொடுமன் பொட்டிக்கு சொந்தமான ஒரு பாழடைஞ்ச பாரம்பரிய வீட்டுக்கு முன்ன கொண்டு விடுது. பசியில அங்க கீழே கிடந்த காஞ்ச தேங்காய் எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது அந்த வீட்டில் இருக்க வேலைக்காரங்க வந்து வயதான கொடுமன் பொட்டி கிட்ட அழைச்சிட்டு போறான். அவரோ அவன் பாடகனா இருக்கிறதால பாட சொல்லி கேட்டுட்டு அந்த வீட்டில் அவர் பாட சொல்லும் போதெல்லாம் பாடணுன்ற கண்டிஷனோட அங்கேயே தங்கிக்க அனுமதிக்கிறாரு. ஆனா அவங்க தங்க ஆரம்பிச்சிலேருந்து அந்த பாழடைஞ்ச மாளிகையில் பல ரகசியங்கள் இருக்குதுன்னு உணர்றான். கொடுமன் பொட்டியும் ஒரு மாதிரி புதிரா இருக்கான். ஆனா அவனுக்கு அப்ப தெரியாது அந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க வெளியே போக முடியாதுன்னு. இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வரும்போது என்ன நடந்தது என்பதுதான் அந்த படத்தோட மீதி கதை. நம்மள மிரட்டுற மாதிரியா இருக்கிற போஸ்டர் ட்ரெய்லரை பார்த்துட்டு இது ஹாரர் படமானு கேட்டா என்ன பொறுத்தவரை இது ஒரு சரியான சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லுவேன். மனுஷ மனசோட இருண்ட மூளைகளை கருப்பு வழியில ஆராய்ஞ்சிருக்காரு இதோட இயக்குனர். இந்த பிரம்மயுகம் இந்த நான்லீனியர் நரேட்டிவ்ல ஒவ்வொரு சீன்லையும் உங்களை யோசிக்க வைக்கும். ஒருவித அன்னீசினஸையும் டென்ஷனையும் பில்டப் பண்ற மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அற்புதமான ஒளிப்பதிவும் உங்களை ஒரு பதற்றத்திலே வச்சிருக்கும். மொத்த படத்தையுமே அற்புதமான ஆர்ட் ஒர்க், எக்ஸலன்ட் சவுண்டு, பிரில்லியண்டான கேமரா ஷாட்ஸ்னு செதுக்கி இருக்காங்க. ஒரு உயர்ந்த சென்ஸோட உருவாக்கி இருக்காங்க. சாங்ஸும் ரொம்ப அழகாவும் மெலோடியஸாவும் அமைஞ்சிருக்கு. படத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இதுவே ஒரு கலர் படமா இருந்திருந்தா இந்த மாதிரி ரசிப்பீங்களான்னு தெரியாத அளவுக்கு எடுத்திருக்காங்க. இதுல முதல் பாதி முழுவதும் குடும்பன் பொட்டியை எஸ்டாப்ளிஷ் செய்யறதா இருக்கும். ரெண்டாம் பாதி முழுவதும் தேவனோட சர்வைவலை பத்தி இருக்கும். இதுக்கு நடுவுல 2-3 சீன்ஸ் உங்களை செம்மையா பயமுறுத்தும். இது அவுட் அண்ட் அவுட் மம்முட்டியோட ஷோ. அவரை குடும்பன் பொட்டியா சித்தரிச்சதுமே சூப்பர். அந்த பொல்லாத சிரிப்பு படம் விட்டு உங்களை துரத்தும். நீங்க மலையாளத்துல ஒரு புது படத்தை அதுவும் ஒரு புது அவதாரத்துல மம்முக்காவை பார்க்க வரும்னா பிரம்மயுகத்தை பாருங்க. மம்முக்காவை விட வேற யாரான குடும்பன் பொட்டிய கேரக்டர்ல இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு தெரியல. தேவனா அர்ஜுன் அசோகன் உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தையும் ஒன்னும் செய்ய முடியாத ஒரு உணர்வையும் ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்திருக்காரு. அதுக்காக அவரோட பாடி போஸ்டரும் டயலாக் டெலிவரியும் மாத்தி அடக்கமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வேலைக்காரரா வர சித்தார்த் பரதனும் கான்ஃபிடென்ட்டாவும் கம்போஸ்டாவும் நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. சொல்ல போனா பல இடத்துல அர்ஜுனோட இம்ப்ரெசிவா பண்ணிருக்காரு. 17th செஞ்சுரியில சவுத் மலபார்ல நடக்கிற கதை மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இருந்த அதிகார அரசியலையும் ஜாதியோட பங்கையும் ஸ்மார்ட்டா மந்திரவாதம், பேய், சாத்தான்னு கலந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இது பகட விளையாட்டாவும் பார்க்கலாம். தேவனும் வேலைக்காரனும் மட்டுமே இருக்கிற மாளிகையில அவங்க 2 பேருமே கேம் போர்டில் வெறும் சிப்பாய்கள் தான் உணர்றாங்க. ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்கும் தப்பிச்சலான்னு நினைக்கிறாங்க. ஆனா பகட மேல தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற பொட்டிக்கு இவங்களோட விதியை எப்படி எழுதுறதுன்னு தெரியும். இங்க ஒரு உயர்ந்த ஜாதி எப்படி எல்லா விஷயத்திலையும் ஆதிக்கம் செலுத்துறானோ அவன் கீழே இருக்கவங்க வாழ்க்கையோட விளையாடிட்டு ஒரு கட்டத்து மேல போர் அடிச்சதுன்னா எப்படி கேம் போர்டில் சிப்பாயை வெட்டி தள்ளுறானோ அப்படி வெட்டி தள்ளிடுவான்ற போக்க சொல்றது தான் இதோட சாராம்சம். அதே சமயம் பாரம்பரிய அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறது எப்படி பேராசையா மாறுது என்பதையும் விளக்குது. வேலைக்காரன் பொட்டி குடும்ப வழி வந்தவொன்னு பின்னாடி வெளிப்படும் போது சாத்தான இறக்கிட்டு அதிகாரத்து படியில தான் மேல இருக்கணும்னு ட்ரை பண்றதை பாக்குறோம். தேவன் அவனும் சாத்தான போல ஆகிடுவான்னு வான் பண்ணாலும் வேலைக்காரன் அதை பொருட்டா எடுத்துக்கல. இதுல மைனஸ்னா நான் லீனியர்ல கதையை அமைச்சிருக்கிறது. கலர்லயே பார்த்து பழகினவங்களுக்கு கருப்பு மற்றும் வெள்ளை பிடிக்காம போகலான்ற சில சில்லியான குறைகள் தான் இருக்கு. இதெல்லாம் கூட குறையா தெரியாதவங்களுக்கு பிரம்மயுகம் ஒரு யூனிக்கான ஒரு சினிமா அனுபவம். பார்த்து முடிஞ்சதும் கொஞ்ச நாளைக்கு உங்க மனசுல தங்கும். வழக்கமா கதை சொல்ற ஸ்டைலுக்கு சவால் விடுற படம் இது. சஸ்பென்ஸோட உங்களை யோசிக்கவும் தோன்ற படத்தை நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கருப்பு வெள்ளைக்குள்ள நுழைஞ்சு அதோட மந்திரத்துல முழுக தயாராகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.